ஐயோ என் வகுதி எரியுதே அப்பா சாமி கருப்பா இது என்ன இது வேதனை உழவா அதாவது இது என்னன்னா போத மயக்கத்துல இருந்தா கேட்ட வரத்தை உடனே தருவாருன்றது ஐதீகம். இது ராஜராஜ சோழர் காலத்துல தான் நடக்குது. இது நாங்க புதுசா செய்யல. இங்க பாருங்க கருப்பனை உண்மையவே ஊத்தியப்பா நீ எதுனா பேச கோயில் பூச்சேரிய இதுதான் போத மயக்கத்துல இருந்தாருன்னா கேட்ட வரும் உடனே தருவாரு. இது இப்ப ஐதீகம் இல்ல, ராஜராஜ சோழ காலத்துல இருந்து குதிரை யானை கட்டுறப்ப இருந்து இது ஐதீகம். இது இது நீங்க என்ன கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறீங்க. இந்த அண்ணனை யாரும் திட்டாதீங்க கமெண்ட்ல போயிட்டு. பாவம் அவங்களுக்கு எதுவும் விவரம் தெரிய மாட்டேங்குது. கடவுள் இதெல்லாம் செய்யும். போத மயக்கத்துல இருந்தா கடவுளுக்கு நம்ம சரக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு போத மயக்கத்துல கேட்கிற வரத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கு குடிக்கிற ஒருத்தனா பார்த்து டேய் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு நான் இதை வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னேன்னா அவனுக்கு நீ கடவுளா தெரியும்னா அப்ப உனக்கு ஒரு வேலைக்கு வேலையும் ஆயிடுச்சு. அதே சமயத்துல நீ இன்னொரு வேலையை பார்த்தீங்கன்னா நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவனா. விவேக் சார் சொல்ற மாதிரி தான், பொழைக்க தெரியாத பசங்கய்யா, ஐடியா இல்லாத பசங்கய்யா. அது மாதிரி தான் இருக்குது. ஆம்பளமாமா ஆனா இது இங்க நார்த் சைடு நடந்திருக்குது. ஆனா கரெக்ட் தான். ஆம்பள மாமா என்னடா இப்பேற்பட்ட என்னடா இப்படிப்பட்ட சொசைட்டிலடா நம்ம வாழ்றோம். பெண் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அது வைக்க என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்லுங்க. இந்த நாட்டில் எதை அவர் சாதித்தார்? என்ன சாதித்தார்? கருணாநிதி சாதிகள். ஒன்று, இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி. சட்டம், அதாவது வாடகை நிர்ணய சட்டம் போன்ற குடியிருப்புகளை அமைத்து தந்தது கருணாநிதி. இலவச குடியிருப்பு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தவர் கருணாநிதி. கையில் இருக்கும் ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தவர் கருணாநிதி. பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் கருணாநிதி. 1500 பேர் கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் கருணாநிதி. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்து தந்தவர் கருணாநிதி. அரசியலமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை தந்தவர் கருணாநிதி. அரசியலமைப்பில் பிசி 31%, எஸ்சி 18% ஆகிய உயர்த்தி தந்தவர் கருணாநிதி. பியூசி வரை இலவச கல்வி உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. மே 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை தந்தவர் கருணாநிதி. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறை தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. முதல் விவசாய கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. அரசு ஊழியர்கள் குடும்ப நலத்திட்டம் தந்தவர் கருணாநிதி. அரசு ஊழியர்களுக்கு மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தவர் கருணாநிதி. மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கருணாநிதி. கோயில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தவர் கருணாநிதி. சேலம் இருப்பு தொழிற்சாலை அமைத்து தந்தவர் கருணாநிதி. நில விற்பனை வரையறை சட்டத்தை அமைத்தவர் கருணாநிதி. 2ஆம் அலகு நிலக்கரி மின் உற்பத்தி நெய்வேலிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. பெட்ரோல் தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. சிப்கோ உருவாக்கியது கருணாநிதி. உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவரில் தமிழ் இஸ்லாமியர்கள் போல் சேர்த்தவர் கருணாநிதி. பயனற்ற நிலத்தை மீதான வரியை நீக்கம் கொண்டு வந்தவர் கருணாநிதி. மனுநீதி திட்டம் தந்தவர் கருணாநிதி. பூம்புகார் கப்பல் நிறுவனத்தை தந்தவர் கருணாநிதி. பசுமை புரட்சி திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டவர்களிருந்து இணைத்தவர் கருணாநிதி. மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியர் சீர்மரபினரை சேர்த்தவர் கருணாநிதி. மிக பிற்படுத்தப்பட்டவருக்கான 20% தனி ஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. பழங்குடியினர் 1% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான இலவச கல்வி தந்தவர் கருணாநிதி. வருமான உச்ச வரம்புக்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி, இளங்கலை பட்டப்படிப்பு வரை தந்தவர் கருணாநிதி. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி தந்தவர் கருணாநிதி. லிஸ்ட் போயிட்டே இருக்குது. இத்தனை செஞ்சவரையாடா என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்க. இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே சொந்த பொண்ணுக்கு சம உரிமை உள்ளது என சட்டமாக்கியது கருணாநிதி. இதை முதல்ல எண்ணிட்டேன். மொத்தம் 41 திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேன்மைக்கு வரணும், மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா. இத சொன்னா நம்ம
டிஎம்கே காரன் அவன் அதுக்கு கண்டபடி கெட்ட வார்த்தைகள் கமெண்ட்ஸில் திட்டுறாங்க. திட்டிட்டு போ. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அத்தனை பயனையும் நீயும் அனுபவிச்சிருக்கிற. சரியா? அனுபவிச்சுட்டு ஒரு மேன்மைக்கும் வந்துட்டு, கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமான்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. எவனோ ஒருத்தன் சொல்றான், பிடிக்காதவன் சொல்றான், அத கேட்டுட்டு அதை முட்டாள்தனமா நம்பாதீங்க. வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு 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 பூணல் கூட சாக மாட்டேங்குதே. ஒருத்தன் கூட வர மாட்டானே. அவனுக்கு சாமியே வராத கோயில்ல. சாமி ஆடுறது பார்த்தா நம்மால தான் ஆடுவான், தீ மிதிக்கிற பார்த்தா நம்மால தான் தீ மிதிப்பான், வேல் குத்துற நம்மால தான் வேல் குத்துவான், அழகு குத்துற நம்மால தான் அழகு குத்துவான், பால் காவடி, பறவை காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடியும் நம்ம தூக்குவான். ஆனா அவன் வெறும் தட்டை ஆடிட்டு காசை வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அவன் பண்ற அரசியலுக்கு பலியாடு யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு. மேல அவர் ஏறி உட்காந்துக்குவாரு. அவரு என் கூட நீ மரவ நீ நிக்கடா, என் கூட கல்ல நீ நிக்கிறடா, சேர்வார் நீ நிக்கிறடா. சேர்வார் நிற்கும் போதே, மறவர் நிற்கும் போதே, கல்லர் நிற்கும் போதே, உடையார் நிற்கும் போதே, இப்படி முதலியார் நிற்கும் போதே என்னைய தொற்றுவானாவன், என்னை சிண்டிடுவானாவன் அப்படின்னு நம்மளை உசுப்பேத்தி விட்டு, நம்மளை வெட்டு வாங்க வச்சுட்டு, நம்மளுக்கு ஆயுள் தண்டனை போட்டு விட்டு அவர் சொகுசா வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த அரசியலே புரிந்து கொள்ளாம இந்த மண்ணினுடைய மக்கள் காலகாலமா செத்து. சாட்டை துரைமுருகன் இந்த அண்ணன் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன டேட்டாவும் கரெக்ட் தான். இந்த பிளாக் கலர்ல இருக்கிற இந்த இதை பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3.5 பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுல 60% பிராமின்ஸ் தான் இந்த மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஹையர் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்க எதுல பார்த்தீங்கன்னா, அதுல ஹையர் ஆஃபீஸரா இருக்கிறவங்க ஒரு பிராமினா தான் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. 60% அதாவது வெறும் 3.5% இருக்கிற மக்கள் 60% உள்ள இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதாவது போஸ்டிங்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதுல இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் அவங்க தான் மோஸ்ட்லி ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க படிச்சிருக்கிறாங்க ஐயா. படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க படிச்சு மேல வந்திருக்கிறாங்க. அதுக்காக தான் படிக்கடா படிக்கடான்னு சொல்றது. படிச்சா நீ அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு போக மாட்டேல, அதுக்காக தான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.